குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். லாஸ்ட் சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் 100 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக நடத்தப்பட்டுச்சு. எஸ், எல்லா இடங்கள்லையுமே அதுக்கான போஸ்டர்ஸை பார்க்க முடிஞ்சுது. அதை பற்றின டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே இருந்தது. இந்த ஃபங்க்ஷனுக்கு ரஜினி வருவாரா, கமல் வருவாரா, விஜய் வருவாரா, அஜித் வருவாரான்னு பலதும் அந்த ஃபங்க்ஷனை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தது ஒரே ஸ்டேஜில் வந்து சூர்யா, விஜய், அஜித்லாம் பார்க்க முடியுமா? ஏன்னா முன்னாடியே ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு தடவை கலைஞர் அவர்களுக்கு ஃபங்க்ஷன் வைக்கும் போது இந்த 3 பேரையும் ஒரே ஸ்டேஜில் பார்த்தோம். இத்தனை வருஷங்கள் கழிச்சு ஒரே ஸ்டேஜில் பார்க்க முடியுமான்னு பலருக்கும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அந்த கலைஞர் ஒரு ஃபங்க்ஷன்ல நடந்தது என்னமோ கொஞ்சம் வேறையா தான் இருந்தது. சூர்யா அவர்கள், ரஜினி அவர்கள், கமல் அவர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆனா அஜித் அவர்களோ விஜய் அவர்களோ 2 பேருமே வரவே இல்லை அந்த ஃபங்க்ஷனுக்கு. சரி, இதனால என்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து பல போட்டோஸ் வெளியே வந்தது. அந்த போட்டோஸ்ல மெயினா இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, பல சேர்ஸ் வந்து எம்டி சேர்ஸா இருந்தது. பிகாஸ் அந்த ஃபங்க்ஷன் ப்ரிப்பேர் செய்யற வீடியோ எல்லாம் வந்திருந்த போது அதற்கு வந்து ஒரு பெரும் கூட்டம் வரப்போகுது, மக்கள் அலையே திரள போகுது. இதுல எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க, போலீஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க, எப்படி எல்லாம் அந்த நடிகர்களை சேஃப்கார்ட் பண்ணுவாங்கன்னு பலதும் யோசனைகள்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த போட்டோஸ் வரும்போது எல்லாருமே என்னடா எல்லாம் காலி சேரா இருக்கு, ரஜினி அவர்கள் பேசிட்டு இருக்காரு, அந்த சேர்ஸ் எல்லாம் எம்டியா இருக்கு. எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக். எல்லாருமே சோசியல் மீடியால போட்டிருந்த விஷயம் அன்னைக்கு வந்து பெரிய பேச்சு பொருளா இருந்தது. அது என்னன்னா, அஜித் அவர்களும் விஜய் அவர்களும் வரல, அதனாலதான் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டமே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சு அது உண்மையான செய்தியாவே பரப்பப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் வரலப்பா, அதனாலதான் இந்த ஃபங்க்ஷன் சரியா நடக்கல. அவங்க 2 பேரும் வந்திருந்தா ரசிகர்கள் கூட்டத்தை வந்து கண்ட்ரோலே பண்ணியிருக்க முடியாது, அவ்வளோ ஒரு மக்கள் படம் வந்திருக்கும். இவங்க 2 பேரும் இல்லாதனால இந்த ஃபங்க்ஷன் சரியா நடக்கலாங்கிறது பெருசா பேசப்பட்டு அதுக்கப்புறம் ட்விட்டர் முழுக்கும் இதுவே ஒரு பேச்சு பொருளா மாறிடுச்சு. ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறது பலருக்குமே தெரியல. அது உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு ஆடியன்ஸுக்குமே வந்து டிக்கெட் தரப்படலைங்கிறது தான் உண்மை. இன்விடேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க முடியும். பப்ளிக் யாருக்குமே இந்த இன்விடேஷன் தரப்படலைங்கிறது தான் உண்மையான செய்தி. சரிப்பா, பப்ளிக்கு தரல, அப்ப டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்களே, அந்த கட்சியில இருக்கிறவங்க இருப்பாங்களே, அவங்க கூட வரலன்னு கேட்டா அவங்களுக்குமே இந்த ஃபங்க்ஷனுக்கான இன்விடேஷன் தரப்படலைங்கிறது தான் உண்மையான செய்தி. சரி, யாருக்குப்பா அப்ப தந்தாங்க, ஏன் யாருமே வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது திரையுலகத்தை சம்பந்தப்பட்ட எல்லாரோட ஃபங்க்ஷன்ங்கிறதுனால திரையுலகத்துல இந்த 24 கிராஃப்ட் இருக்குல்ல, அந்த கிராஃப்டுக்குள்ள இருக்கிற கலைஞர்களுக்கு மட்டும்தான் இதுக்கான இன்விடேஷன் தரப்பட்டது. அப்ப இந்த இன்விடேஷன் தரப்பட்ட கலைஞர்கள் எல்லாருமே கலைஞர் அவர்களை வந்து மறுத்துட்டாங்களா, கலைஞர் அவர்களை வந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண தவிர்த்துட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே நடக்கல. இதற்கான மெயினான காரணம் என்ன, ஒரு ப்ராப்பரான இன்விடேஷன் எல்லாருக்கும் போய் சேர்ந்தா மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனை வந்து ப்ராப்பரா நடத்த முடியும். அந்த ஃபங்க்ஷனுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே கரெக்டா இருந்தது. பட் கடைசி வரைக்குமே அந்த இன்விடேஷன் சேர வேண்டிய ஆட்கள்கிட்ட சரியா சேரல. மொத்தமா பண்டல் பண்டலா அந்த ஆபீஸ்கள்ல எல்லாம் இறக்கி வைக்கப்பட்டதுனால அந்த வர வேண்டிய கலைஞர்களுக்கு போய் சேரலைங்கிறதுனாலதான் இந்த கூட்டமின்மை காரணம். அதற்காக ரஜினி, கமல் வந்தா கூடவா கூட்டம் இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காதுங்க. ஒரு ப்ராப்பரான இன்விடேஷன் இருந்தாதான் இருக்க முடியும். அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, அவ்வளவு ப்ரொடெக்ஷன் இருக்கும்போது அதை தாண்டி ரசிகர்களால இன்விடேஷன் இல்லாம உள்ள வர முடியாது. இது மட்டும்தான் அந்த கூட்டமின்மைக்கான காரணம். மற்றபடி ரஜினி அவர்களுக்கு கிரேஸ் போயிடுச்சு, கமல் அவர்களுக்கு கிரேஸ் போயிடுச்சு, இல்ல மற்ற கலைஞர்கள்லாம் வந்து கலைஞர் அவர்களை மதிக்கல, அந்த மாதிரி விஷயம் கிடையாது. அதே மாதிரி விஜய், அஜித் அவர்கள் 2 பேரும் வந்தா மட்டும்தான் இந்த கூட்டமே வரும், இல்லைன்னா கூட்டமே வராது அப்படிங்கிறதும் ஒரு பொய்யான தகவல். ஸோ இதுதான் உண்மையா நடந்த விஷயங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். ஒருவேளை இவங்க 2 பேர் வராதனாலதான் இந்த ஃபங்க்ஷன் சரியா நடக்கல, உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தா இது மூலியமா அதை மாத்திக்கோங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is விஜய் பிரானேஷ் signing off.